வணக்கம். மக்கள் மனதில் 2016 தேர்தல் கருத்தாய்வு சிறப்பு நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். வாரத்திற்கு 5 கேள்விகள் வீதம் மக்களிடம் தேர்தல் நெருக்கத்தில் அது தொடர்பான பல கேள்விகளை கேட்டு மக்களிடமிருந்தே கருத்துக்களை பெற்று வரும் பணியை புதிய தலைமுறை செய்து கொண்டிருக்கிறது. கிடைக்கும் பல பதில்கள் நம்மளை வியப்படைய வைக்கின்றன, அதிர்ச்சியடைய வைக்கின்றன. இதுதான் யதார்த்தமோ, இதை மக்கள் இவ்வளவு உணர்ந்திருக்கிறார்களோ என்றெல்லாம் நம்மை சிலிர்க்க வைக்கின்றன. இது 3வது வாரம். இந்த வாரத்தில் இதுவரை நாம் பார்த்து வந்த கேள்விகளை இன்று ஒரு தொகுப்பாக பார்க்கவிருக்கிறோம். இன்று நாம் பார்க்கவிருக்கும் 5வது கேள்வி இன்று புதிதாக நாம் பார்க்கவிருப்பது, தமிழக அரசியலில் பணபலம் முக்கியமான காரணியாக இருப்பதாக நினைக்கிறீர்களா என்பது நாம் இன்று இறுதியில் பார்க்கவிருக்கிறோம். அதற்கு முன்னதாக திங்களன்று பார்த்த கேள்வியை முதலில் பார்க்கலாம். தமிழ் திரையுலகம் பல அரசியல் தலைவர்களையும் முதலமைச்சர்களையும் கொடுத்திருக்கிறதே, மேலும் ஒரு திரைப்பிரபலத்தின் அரசியல் பிரவேசத்தை வாக்காளர்கள் வரவேற்பார்கள் என்று கருதுகிறீர்களா என்று கேட்டோம். இதை தமிழகத்தை 4 மண்டலங்களாக பிரித்து நாம் எடுத்த கருத்தாய்வு. அதில் ஆம், இல்லை, இதர கருத்துகள், கருத்து இல்லை என்று 4 தெரிவுகளை கொடுத்திருந்தோம். திரையில் நீங்கள் அதன் முடிவுகளை பார்க்கிறீர்கள். தெற்கு மண்டலம், வடக்கு மண்டலம், மத்திய மண்டலம், மேற்கு மண்டலம். ஆம் என்போரும் இல்லை என்போரும் ஏறத்தாழ ஒரே அளவு சதவீதமாக இருக்கின்றனர். இல்லை என்போர் சற்று அதிகமாக கூட இருக்கிறார்கள். அடுத்த பக்கத்தில் நாம் பார்க்கவிருப்பது வயது வாரியாக இதே முடிவுகளை நாம் பார்க்கிறோம். 18 25, 26 35, 36 50, 50 வயதிற்கு மேற்பட்டவர்கள். இவர்கள் என்ன நினைக்கிறார்கள்? மேலும் ஒரு திரைப்பிரபலத்தின் அரசியல் பிரவேசத்தை இவர்கள் வரவேற்கிறார்களா இல்லையா? வயது வாரியாக நாம் பார்க்கிறோம். நம்மோடு கலந்துரையாடுவதற்காக இன்று 2 மூத்த பத்திரிகையாளர்கள், அரசியல் விமர்சகர்கள் இணைந்திருக்கிறார்கள். ஒருவர் திரு குமரேசன், மற்றொருவர் திரு சுபகுணராஜன். வணக்கம். இந்த 2 முடிவுகள் குறித்து உங்க கருத்து என்ன? அதாவது தமிழ் சினிமா, தமிழ் திரையுலகம் இன்னொரு பிரபலத்தை கொடுத்தால் வாக்காளர்கள் வரவேற்பார்களாங்கிறது தான் அந்த கேள்வியுடைய சாரம். இந்த பின்னணியை சற்று புரிந்து கொள்ள வேண்டும். ஏற்கனவே பல அரசியல் தலைவர்களையும் முதலமைச்சரையும் கொடுத்திருக்கிறது தமிழ் திரையுலகம் என்று சொல்கிற போது, திரைப்படத்தால் மட்டும்தான் அவர்கள் அந்த தகுதியை பெற்றார்கள் என்று நாம் முடிவு கட்டிவிடக்கூடாது. திரைப்படமும் ஒரு முக்கிய பங்காற்றி இருக்கிறது என்றுதான் பார்க்க வேண்டும். அது ஒன்றும் தற்செயல் இல்லை, அதுக்கு ஒரு பங்கு இருக்கு. ஆமா, ஆனா என்னவென்றால் இன்னும் சொல்ல போனா தமிழ் சமுதாய அமைப்புல மாற்றங்களுக்கான சிந்தனைகள் ஒரு புதிய மாற்றம் வர, காங்கிரஸுக்கு எதிரான மாற்றம் அல்லது விடுதலை போராட்ட காலத்தில் அந்த அந்நிய ஆட்சிக்கு எதிரான ஒரு போராட்ட மனநிலை, அதோடு சேர்ந்து தமிழ் சினிமாவும் வளர்கிறது. அப்பதான் தமிழ் சினிமா இங்கே அறிமுகமாகிறது. எனவே அந்த சமூக சிந்தனையில் திரைப்படத்திலும் பிரதிபலிக்கிற போது அப்போது வேறு எந்த விதமான பிரபலமான மக்களை சென்றடையக்கூடிய வேறு எந்த ஒரு ஊடகமும் இல்லாத ஒரு காலகட்டம் என்பதெல்லாம் இணைத்து அந்த அறிவியல் பூர்வமாக யோசித்தால் இந்த மக்கள் அன்றைக்கு ஏன் இப்படி தேர்வு செய்தார்கள் என்பதை புரிந்து கொள்ள முடியும். அதே நேரத்தில் அந்த தலைவர்கள் எல்லோருமே அரசியல் இயக்கத்திலே தொடர்ந்து செயல்பட்டு வந்தவர்கள். வெறும் திரைப்படத்தில் முகம் காட்டியதால் மட்டும் தங்களுடைய பிரபலத்தை நிலைநாட்டியவர்கள் அல்ல. களத்தில் இறங்கியவர்கள், போராடியவர்கள், அடி வாங்கியவர்கள் எல்லாம் சேர்ந்து பிறகு திரைப்படத்தில் கிடைத்த செல்வாக்கை இதற்கும் பயன்படுத்தி கொண்டார்கள் என்று பிரித்து பார்த்தோம் என்றால் இதை இந்த கேள்விக்கு மக்கள் அளித்திருக்கிற பதிலையும் நாம் புரிந்து கொள்ள முடியும். இல்லை என்று சொல்வோர் சற்று அதிகம். உங்க கருத்து என்ன? இதில் அதான் அவர் சொன்னதை கிட்டத்தட்ட ஆமோதித்து தான் சொல்கிறேன். ஏன்னா அவங்களுடைய கான்ட்ரிபியூஷன்ஸ் வெறும் சினிமா மட்டும் இல்லைன்றது தான். என்னென்னா இன்னும் குறிப்பாக சொல்லணும்னா, அண்ணாவும் கலைஞரும் சினிமாவில் அதனுடைய பின்புலத்தில் வேலை பார்த்தவங்க தான். ஏன்னா அவங்க திரைக்களத்தில் வேலை பார்த்தவங்க தான். நேரடியாக அவங்க முகத்தை திரையில் பார்த்ததன் மூலமாக மக்கள் செல்வாக்க பெறுறதுன்றது சினிமா வழியாக நடக்கலை. அவங்க மேடைகளில் தான் இருந்தாங்க. அது மட்டும் இல்லை, அவங்க சினிமாவில் தீவிரமாக எழுதிக்கிட்டு இருக்க காலத்திலேயே அவங்க ஒரு அரசியல் கட்சியை நடத்துகிறவங்களாகவும் இருந்தாங்கன்றது நம்ம கவனத்தில் கொள்ளணும். என்னன்னா அந்த அரசியல் கட்சியை நடத்துகிற ஆட்களாகவும் அதே நேரத்துக்கு சினிமாவுக்கு எழுதுகிறவங்களாகவும். ஏன்னா எனக்கு தெரிஞ்சு நான் சினிமாவில் ஒரு ஆர்வமாக படித்த அளவில் 50களில் தமிழ் சினிமா அளவுக்கு பொலிட்டிக்கலாக வைப்ரண்ட்டாக, பொலிட்டிக்கலாக அவ்வளவு அதிர்வுகளோடு இருந்த சினிமாக்கள் இந்திய அளவுலேயே ரொம்ப கம்மி. ஏன்னா நம்ம இந்திய அளவில் மட்டும், ஏன்னா உலகத்தை பேசுகிறது அதை பொருத்தம் இல்லை, இந்திய அளவுலேயே இந்த அளவுக்கு ஒரு மாதிரி அரசியல் விழிப்போடு விஷயங்களை பேசுறது அப்படின்றது ரொம்ப குறைவாக இருந்தது. அதனால் இது ரெண்டையும் எங்கேயும் அவங்க கம்பைன் பண்ண ஒரு கெட்டிகாரத்தனத்தின் வழியாக தான் அவங்க இங்கே சேர்றாங்க. அதில் எம்ஜிஆரையுமே நம்ம அந்த கட்டில் சேர்க்கணும். ஏன்னு கேட்டிங்கன்னா, எம்ஜிஆர் கிட்டத்தட்ட 50கள் நடுவில் இருந்தே கட்சியில் தீவிரமாக இருந்து பின்னாடி வர்றார். இப்போ இந்த உங்கள் கேள்விக்கு வந்துட்டோம்னா,
இதில் பார்த்தீங்கன்னா இந்த பின்பகுதியில் 2வது கேள்வியில் வந்து அந்த 36 வயசு தாண்டி 65 வயசுக்காரவங்க கிட்டத்தட்ட வந்து ஒரு மாதிரி வீட்டோ பண்ற மாதிரி வந்து அதை மறுத்துருக்காங்க. 60% மேல மேல ஒரே ஒரு நொடி. அதோட ஆண்கள் பெண்கள்னு அதை தனித்தனியாகவும் பார்த்துடலாம். அடுத்த பக்கத்துல ஆண்கள் பெண்கள் என்று பார்க்கிறோம். மேலும் ஒரு பிரபலத்தின் வருகையை வாக்காளர்கள் வரவேற்பார்கள் என்று கருதுகிறீர்களா? ஆண்களிலும் இல்லை என்போர் 53.60%, பெண்களில் 40.29%. இதனுடைய மொத்த தொகுப்பு, மொத்த முடிவுகளையும் அடுத்த பக்கத்தில் நாம் பார்க்கலாம். அதிலேயே இன்னொன்றாக இளையவர்களையும் பார்க்கலாம். திரு சுபகுணராஜன், இந்த இளையவர்கள்ல ஆம் வரவேற்கிறோம் என்று சொல்பவர்கள் எண்ணிக்கை சற்று அதிகமாக இருக்கு, வியப்பா இருக்கு. 45%, இல்லை என்போர் 39% தான். அடுத்து மொத்த தொகுப்பை நாம் பார்க்கலாம். சரி, இதுல அரசியல் தலைவர்கள் ஆவது அல்லது மக்களிடம் அந்த வீச்சு சென்று அடைவது, அதுலதான் இருக்கிறது சூட்சுமமே. அதற்கு எதன் வழியாக நாம் பிரபலம் அடையலாமோ ஆகிக்கொள்ள வேண்டும். அது திரை பிரபலம் உதவுகிறதா? அது பெரிய வெற்றி அடைய பல்வேறு தரப்பு உதவி இருக்குது. அதுதானே சூட்சமம். அப்போ எல்லா அரசியல் தலைவர்களும் இப்போ உள்ளவங்க கட்சி ஆரம்பிச்சிட்டா கூட ஒரு 8 சினிமாவில் நடிச்சுட்டு வந்துட்டா கூட உதவியா இருக்குமோ? இதுக்கு ஒரு மாற்றாக நான் ஒரு செய்தி சொல்றேன். எம்ஜிஆரும் விஜயகாந்தும் 2 பேர் திரையிலிருந்து கட்சி ஆரம்பித்து நடத்தின 2 பேருக்கும் அவங்க கட்சி ஆரம்பித்ததுக்கு அப்புறம் அவங்களுடைய சினிமாக்கள்லாம் ஓடலைன்றது ரொம்ப முக்கியமான ஆய்வு முடிவு. எம்ஜிஆருக்கு வந்து 72வது வருஷத்துக்கு பின்னாடி அந்த உலகம் சுற்றும் வாலிபனுக்கு அவ்வளோ பெரிய வெற்றி படம் வரலை. சொல்லப்போனாக்க மீனவன் நண்பன் நடுவில் ஒரு படம் தவிர கடைசியாக வந்த மதுரை மீட்ட சுந்தரபாண்டியன்லாம் படுதோல்வி படம். 76வது வருஷத்தில் அவர் வந்து அடுத்த வருஷம் அவர் சிஎம் ஆகிறாரு. அதில் ஒன்றும் அவர் வந்து சிஎம் ஆகிறதுக்கு முன்னாடி இல்லை, திண்டுக்கல் தேர்தலில் அபரிமிதமான வாக்குகளோடு ஜெயிக்கிறாரு. 72-73 ஆனால் அவருடைய சினிமா வந்து திரையில் தோல்வி அடையுது. விஜயகாந்துக்கு யாருக்கும் தெரியாத ரகசியம் கிடையாது. அவர் கடைசியாக நடித்த ஒரு 6-7 படங்கள் அட்டர் ஃப்ளாப். அது படங்களே வந்து திரையில் நிற்க முடியாத அளவுக்கு. அப்போ இதை எப்படி மக்கள் வந்து உங்களுடைய அரசியல் தலைமையை ஏற்றுக்கிறவங்க உங்களுடைய சினிமா பிரபலத்தை எங்கே ஏன் நிராகரிக்கிறாங்க? ஏதோ ஒரு இடத்துல சிவாஜி ஒரு பெரிய சைட்டேஷன் இல்லையா? அவர் வந்து சினிமாவில் வந்து எல்லாரையும் விட பெரிய ஆளுமை. சினிமானாலே வந்து எம்ஜிஆரை போல வந்து சிவாஜியை வந்து அரசியல் தலைவராக வந்து ஒருபோதும் மக்கள் 50% பேர் இல்லை, எதிர்பார்க்கவில்லை, வாக்காளர்கள் வரவேற்க மாட்டார்கள் அப்படின்னு அவங்க நினைச்சிருக்காங்களே. திரு குமரேசன், முன்னாடி 1-2 அத்திபூத்தார் போல 1-2 பேர் மக்களிடம் அபரிமிதமான வீச்சை பெற்றவங்க இருந்தாங்க, அரசியல் ஆசை உள்ளவங்க. அதுல இன்னும் சிலர் தான் இருந்தாங்க. இப்போ ஏறத்தாழ நம்ம மனச்சாட்சி தொட்டு சொல்றதா இருந்தா சமகாலத்திலே ஒரு 10-15 பேராவது முதலமைச்சர் கனவோடு இருக்கிறாங்களா இல்லையா? இந்த எண்ணிக்கையே ஒரு காரணம். அதாவது சினிமா பிரபலத்தை மட்டும் வைத்துக்கொண்டு எளிதாக மக்களை கவர்ந்துவிடலாம் நினைக்கிறவர்களுக்கு அப்படிப்பட்ட கனவுகள் இருக்கின்றன என்று அதாவது இப்ப நீங்க கேட்கறது முதலமைச்சர் கனவோட இருக்கிறவங்க. இப்ப பிராக்கெட் சிஎம் போட்டுக்கலாம்னு நான் கூட ஒரு இடத்துல சொன்னேன். ஏன்னா தேர்வு எழுதுகிற போது எம்ஏ எழுதுறோம்னு வச்சுங்க, எம்ஏ பாஸ் ஆகிறமோ இல்லையா முடிவு வர்ற வரைக்கும் பிராக்கெட் போட்டுக்கலாம். அது மாதிரி பிராக்கெட்ல சிஎம் நீங்க போட்டுக்கலாங்கிறது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆனா நம்ம பேசிக்கொண்டிருப்பது திரையுலகத்தை சார்ந்து செயல்படுகிறவர்களை தான் பேசிக்கிட்டு இருக்கிறோம். ஆனாலும் கூட இவர்கள் ஒன்றை மறந்து விடுவார்கள். அவன் மிக சரியாக சொன்னது போல அந்த காலகட்டம், இந்த அரசியல் பின்னணி, அந்த வளர்ச்சி ஏன் அதுக்கப்புறம் நம்ம மிகப்பெரிய சூப்பர் ஸ்டாராக அறியப்பட்டவரால் அந்த துணிச்சலான முடிவை ஏன் எடுக்க முடியல? வெறும் குடும்ப பின்னணி பணம் போடுமைங்கிற அந்த அச்சம், அது அவ்வளவுதானா? அப்ப இந்த அரசியல் என்பது அதுக்கு அப்பால் வேற ஏதோ இருக்கிற மக்கள் இருக்க வேண்டிய விஷயங்கள் வேறு. அந்த திரைப்படங்கள் தோல்வியடைந்தது கூட காரணம் அப்பட்டமாக தங்களை முன்னிறுத்த தலைவர்களாக முன்னிறுத்த முயன்றதான். கடந்த காலத்துல எம்ஜிஆர் அவர்களுடைய படங்களே கூட கதையோட கதையாக அவர் ஒரு செய்தியை, ஒரு அரசியல் கருத்தை சொல்லுவார். சூப்பர் ஸ்டார்னு தொட்டுட்டீங்க, விட்டுற வேணா, விரிவாக பேசுவோம். அடுத்த கேள்வி குறிப்பா தான் தற்போதைய திரைப்பிரபலங்களில் யார் முழு நேர அரசியலில் ஈடுபட வேண்டும் என்று நினைக்கிறீர்கள்? அடுத்த கேள்வி, தற்போதைய திரைப்பிரபலங்களில் யார் முழு நேர அரசியலில் ஈடுபட வேண்டும் என்று நீங்கள் நினைக்கிறீர்கள் என்பதை கேட்டோம். யாரை நீங்கள் குறிப்பிடுகிறீர்கள், பெயரை சொல்லுங்கள் என்று அவர்களே மக்களையே எழுத வைத்தோம். அதில் கிடைத்த முடிவுகளை வரிசைப்படுத்தி இருக்கிறோம். மண்டல வாரியாக பார்க்கிறோம். திரையில் தோன்றுவது தெற்கு, மேற்கு, மத்திய, வடக்கு என 4 மண்டல வாரியாக ரஜினிகாந்த், விஜயகாந்த், விஜய், அஜித், சூர்யா, கமல்ஹாசன், குஷ்பு, பிற கருத்துகள் கருத்தற்றவர்கள் என்று தெளிவாக பார்க்கிறீர்கள். அதை உற்று பார்த்து கொண்டிருங்கள். அதுவரை இப்போ அந்த திரையில் தோன்றுவதை பார்த்தால் சில மண்டலங்களில் மட்டும்
வேற வேற மாதிரி என்ன இவங்கெல்லாம் சினிமா பார்க்கறது இல்லையா, அல்லது இந்த ரசிகர்கள் இவங்களுக்கு மட்டும் இந்த பகுதியில் அதிகமா என்பது போன்ற சில ஐயங்கள் இருக்கு. இதோடு நம்ம அடுத்த பக்கத்தையும் பார்த்துடலாம். வயது வாரியாகவும் பார்க்கிறோம். அதையே 18 25 வயது வரை, 26 35 வயது வரை, ஏறத்தாழ இந்த வயதினரை குறிவைத்துத்தான் திரைப்படங்கள் தற்பொழுது நகர்வு இருக்கிறது. அவங்க எந்த அளவுக்கு பார்க்குறாங்க, 7.20% ரஜினிகாந்துக்கு, 26 35 வயது வரை 12.5%. ஆனால் ரஜினிகாந்தினுடைய ரசிகர்கள் என்று பார்த்தால் அவர்கள் 36 வயதை கடந்தவர்களாக கூட அதிகம் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ரைட், அதை ஒட்டுமொத்தமாக திரையில் பார்க்கும். இப்போ உங்க கருத்து என்ன சார்? அதாவது இதுவே மக்கள் வெறுமன பிரபலம் என்பதை மட்டும் அவர்கள் ஒரு அரசியலுக்கான தகுதியாக பார்க்கவில்லை என்பது இதை மிக தெளிவாக இந்த புள்ளிவரம் சொல்றீங்க. எப்படி இல்லை, ஏன்னா வெறும் 8% அதிகபட்ச ஆதரவு பெற்றிருப்பதே 8.89% தான்ங்கிற போது ரஜினிகாந்த் அவர்களுக்கு அதுதான் கிடைத்திருக்குங்கிறத வச்சு நான் சொல்லுகிறேன். ஏன்னா கருத்தற்றவர்கள் இதர இது என்ன ஒரு இதுன்னா, இன்றைய திரைப்படங்களுடைய தன்மையோடு இணைச்சதை பார்க்கணும். இப்ப நாங்க சொல்லுகிற போது சொன்னோம் இல்லையா, அன்றைக்கு திரைப்படங்கள் அரசியல் கருத்துக்களை பேசின ஒரு குடும்ப கதையை சொல்லும்போது கூட அதுல ஒரு அரசியலை சொல்ல முடிந்தது. எப்பெல்லாம் பெரிய வரலாறு இருக்குன்னு வச்சுங்க, தமிழ் சினிமாவுக்கான வரலாறு. ஆனா இன்றைய திரைப்படங்கள் ஆக பெரும்பாலும் வெறும் பொழுதுபோக்குக்காக அந்த டைம் பாஸ் அப்படி என்பது அதை நிறைவு செய்கிறார்கள். அதற்கான நடிகர்கள் வந்து விட்டார்கள் என்பது அவர்கள் இதை ஒரு மாற்று கருத்தை சொல்கிறவர் என்ற அடையாளத்தை அந்த திரைப்படங்களால் உருவாக்க முடியவில்லை. அப்படி மாற்று கருத்துக்களை சொல்கிற அத்தனை படங்களும் இந்த சமீப காலத்தில் வந்து கொண்டு அத்தனை படங்களும் மாற்று முயற்சிகளாக மேற்கொள்ளப்படுகின்ற ஸ்டார் வேல்யூ இல்லாத படங்கள் தான். பெரிய நட்சத்திரங்கள் யாரும் பங்களே, எளிய நடிகர்கள், எளிய தயாரிப்பாளர்கள், எளிய இயக்குநர்கள் என்று அவங்க சாதிச்சுக்கிட்டு இருக்காங்க இன்னைக்கு. அப்படிப்பட்ட அவர்கள் அரசியல் நோக்கத்தோடய நல்ல சமூக சிந்தனைகளை சொல்லக்கூடிய கருத்துள்ள படங்கள்லாம் வருகிறது. ஆனா இப்ப நான் வரிசைப்படுத்தி இருக்கிற இந்த நடிகர்கள் ரொம்ப விரல் விட்டு எண்ணியலாம். எப்ப அவங்க வரக்கூடிய படங்கள் எப்பமாவது ஒரு அரசியல் கருத்து வருகிறது, எப்போதாவது ஒரு சமூக சிந்தனை வருகிறது. எனவே அவருடைய படத்தை ரசிப்பது என்பது வேறு, ஆனா அவர் தலைமையா இருக்க வருகிறேன் நீயும் கூடவா என்றால் மக்கள் போவார்களா என்பது வேறு. அடுத்த பக்கத்தையும் பார்த்துடலாம். ஆண்கள், பெண்கள், இளையவர்கள் என்று இவர்கள் மத்தியில் எத்தனை சதவிகிதம் செல்வாக்கு இருக்கிறது, யாருக்கு எவ்வளவு என்பதை திரை காட்டுகிறது. இதையடுத்து ஒட்டுமொத்த அட்டவணையையும் நாம் பார்க்க போகிறோம். இதுல திரு சுபகுணராஜன் இதுல நடிகர்களை கொஞ்சம் பேராவது வாங்கன்னு சொல்றாங்க. ஒரு 9% பேராவது வாங்க ஈடுபடணும்னு நினைக்கிறாங்க. ஒரு 6-7% என்பது ஒதுக்கிவிடத்தக்க அளவுக்கான சதவீதம் அல்ல, குறிப்பிடத்தகுந்தது என்று நினைத்துக் கொள்ளலாம். இப்போ நடிகர்களை நம்புறாங்கன்னா அவங்க திரையில நல்லவங்களா நடிக்கிறத வச்சுதான் எவ்வளவு மதிப்பு. திரையில நடிக்கிறவங்க அதே மாதிரி அரசியலையும் நடிச்சுட்டு போயிட்டா யாரு கண்டுபிடிக்க முடியும்? அது தொடர்ந்துட்டு தானே இருக்குது, நம்ம பார்த்துக்கிட்டு தானே இருக்கோம். எப்படின்னு கேட்டீங்கன்னா, அது அரசியலுக்கு இவங்க வந்ததுக்கு அப்புறம் நடிப்பாங்க நடிக்க மாட்டாங்கன்றதெல்லாம் பிரச்சனை என்னன்னு கேட்டீங்கன்னா, இவங்க திரையிலேயே ஒழுங்கா நடிக்கிறது இல்லைன்றதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். ஏன்னா இவங்க திரையில ஒழுங்கா நடிக்கிற தரத்துல இருந்தாலே வேற விஷயம். அதாவது சொல்லுங்க, இப்ப அரசியல்லையே பிறந்து வளர்ந்து அரசியலே இருக்கிறவங்க நடிக்கிற நடிப்பு அளவிற்கு திரை கதாநாயகர்கள் நடிக்க முடியாதுன்னு தான் நான் சொல்றேன். நிச்சயமா அது செய்ய முடியாது. நீங்க அது ஒரு சின்ன நம்மளுக்கு நிறைய காட்சிகள் நம்ம இந்த ஒரு காட்சிகளாக நம்ம அரசியலை இப்போ நிறைய பார்த்துட்டு இருக்கோம். ஊடகங்கள் ரொம்ப விரிஞ்சதுக்கு அப்புறம் நிறைய அரசியலே காட்சி ரூபமாக நம்மளுக்கு வந்துட்டு இருக்கு. அதில் இருக்கிற நாடகத்தன்மையை நீங்கள் சினிமா நடிகர்கள்ட்டே பார்க்க முடியாத அளவுக்கு இங்கே நாடகத்தன்மை கூடி இருக்குது. இந்த நாடகத்தன்மையை அவங்களால இங்கே அதே மாதிரி ரியல் டைம் பெர்ஃபார்மன்ஸில் செய்வாங்களான்றது தெரியல. ரெண்டாவது, என்னை பொறுத்தவரை நான் ரொம்ப ஸ்ட்ராங்காக நீங்கள் சொன்னாலும் 9%, 8% எல்லாருமே சேர்ந்து 26-27% மேலே இந்த பிரபலங்களுக்கான ஆதரவு நிலை இல்லை. அதுவும் கூட இப்போ சார் சொன்னது மாதிரி அந்த பிரபலங்களும் எப்படி இருக்கிறாங்க, ரொம்ப அடிப்படையில் ரஜினி நான் சொன்னா 100 தடவை சொன்னா அப்படின்ற மாதிரி ஏதோ ஒரு ஸ்டேட்மெண்ட் வழியாக இருக்காங்களே ஒழிஞ்சு அவங்களுக்கு ஒரு கருத்தியல் நிலைப்பாடோ இல்லாட்டி அது சார்ந்து இல்லாட்டி ஒரு கொள்கை விஷயத்தவோ வச்சோ அவங்க எந்த சினிமா இதுகளையும் உங்க 2 பேரையும் நான் மாட்டி விட போறேன். பிரிச்சு ஒவ்வொருத்தரையும் குறிப்பிட்டே நான் கேட்டுடுறேன். மக்கள் தான் விரும்புறாங்களா அல்லது அவங்களுக்கு உண்மையில அந்த எண்ணம் இருக்கா இல்லையா? ரஜினிகாந்த் இருக்கா இல்லையா? ரஜினிகாந்த் அவருக்கு ஒரு நாள் உண்மையாவே வாய்ப்பு இருந்தது சார்.
அவர் வந்து அதை வந்து ஏமாத்திட்டார் அந்த டைம். இல்ல இப்போ அவருக்கு என்ன இருக்கா இல்லையா? நிச்சயமா அவர் இனிமேல் வந்தாக்க அவருக்கு வந்து ஒரு அந்த பிகினிங் கூட இருக்காது. உங்களுக்கு என்ன தோணுது? இல்ல அவர் அதுல இருந்துலாம் ஒதுங்கிட்டாரு. சரி, விஜயகாந்த் ஏற்கனவே இருக்கிறாரு, முழு நேர அரசியலுக்கு வாங்கன்ற மாதிரி கூப்பிடுறாங்க. அப்ப வேற இன்னும் நடிச்சிட்டு இருக்காரு நினைக்கிறாங்க. என்னமோ நடிக்க போறாரு, சின்ன சின்ன பாத்திரங்கள் தான் நடிக்கிறார். சரி, விஜய் எண்ணம் இருக்கா இல்லையா? விஜய்க்கு இருக்குதோ இல்லையோ அவங்க அப்பாவுக்கு இருக்கிறதாக நான் நம்புறேன். ஏன்னா அவர் வந்து விஜய் வந்து நிறைய வந்து ஒரு இன்டர்வியூ கொடுக்குறவர் இல்லை. ஆனால் அவர் வந்து அவர் படங்கள் வழியாக அவருக்கு வந்து அப்படி ஒரு அபிலாஷைகள் இருக்கிறதாக அவர் நினைக்கிறீங்க. நீங்க என்ன நினைக்கிறீங்க? அது விஜயகாந்த் அவர்கள் திரைப்படத்தில் நடித்து கொண்டு, அதாவது தொடக்கத்திலே சொல்லுவேன், அப்பொழுதே தன்னுடைய ரசிகர் மன்றங்களை எதிர்கால அரசியல் நோக்கத்தோடு செயல்படுத்த தொடங்கி விட்டார். உள்ளூர்ல ஒரு ரேஷன் கடை பிரச்சனைகள்ல ரசிகர் மன்றம் போய் தலையிடும் அப்படிங்கிற அளவுக்குலாம் அப்ப வந்து திட்டமிட்டு உருவாக்குறாங்க. அப்ப நான் அவர் நேர்காணல் கண்டிருக்கிறேன். அதனால அந்த ஆனா மற்ற நடிகர்கள் யாருமே அதெல்லாம் செய்யலைங்கிற விஷயம் இருக்கு. இன்றைக்கு இந்த சில நற்பணிங்கிற பேர்ல இவங்க சில உதவிகள் செய்யறாங்க, பாதிக்கப்பட்டவங்களுக்கு சில உதவிகள் செய்யறாங்க, விளம்பரம் தெரியும், அதெல்லாம் வேற விஷயம். ஆனா இந்த ஒரு மனநிலை உருவாயிருச்சுங்கிற போது எந்த நடிகருமே நல்லா கொண்டு வர முடியல. என்ன பண்ணலாம், திரைப்படத்தில் நல்லவராக நடிக்கிற ஒருவர் அது நடிப்பு தான், குடும்பத்திலும் அல்லது வீட்டிலும் வெளியேயும் அரசியலும் அப்படித்தான் இருப்பார் என்று எந்த உத்தரவாதம் இல்லை என்பதை மக்கள் இந்த 60-70 ஆண்டுகள் கிடைத்த கல்வி இருக்கு பாருங்க, வெறும் அகாடமிக் கல்வியை சொல்ற அரசியல் கல்வி சேர்ந்து அவர்களுக்கு படிப்பனை போட்டி இருக்கிறது. இப்ப திரையில நம்ம அடுத்து ஒட்டுமொத்த சதவீதம் என்னங்கிறது அது அந்த விடையை அட்டவணையா நம்ம பாக்குறோம். இதுல அடுத்து அஜித், அவர் பாட்டுக்கு பேசாம இருக்கிற மாதிரி தான் தோணுது. உங்க பார்வை என்ன? அஜித் எல்லாம் இவங்க வந்து இந்த ரசிகர்கள் வந்து ஏதோ அவங்களுடைய விருப்பத்தை சொல்றது மாதிரி தான். எனக்கு என்னமோ அவருக்கு அரசியல்ல வந்து அந்த அந்த ஒரு பேசிஸ் கூட அவருக்கு அதுல இன்ட்ரெஸ்ட் இருக்கான்னு தெரியல. ஏன்னா அவரே விரும்பலைன்னாலும் கூட இங்க 4% பேர் அவரை வரவேற்கிறதா சொல்லியிருக்காங்க. என்ன அதவா நான் என்னவா பாக்குறேன்னு சொல்லி கேட்டீங்கன்னா, அவருக்கு அவ்வளவு செல்வாக்கு இருக்குது சினிமாவில், ரசிகர் மத்தியில் அவருக்கு ஒரு பெரும் செல்வாக்கு தான் சார். ரசிகர் மன்றத்தை வந்து கலைச்சிருக்கிற தைரியமான ஒரு நடிகர் வந்து அஜித். அப்ப அவர் தொழில் சார்ந்த விஷயத்துல நல்லவராக இருந்தாலே மாநிலத்துக்கும் பொருந்தும் நினைக்கிறாங்க. அவரை பற்றி ஒரு பாசிட்டிவான அபிப்பிராயம் இருக்குது, நல்ல அபிப்பிராயம் இருக்குது. சூர்யாவை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? 1.5%, கமல்ஹாசனை விட அதிகம். அது சூர்யாவுக்கு ஒரு குடும்ப பெண், அவர் தந்தையார் அவர்கள் எப்படி சில செய்திகளை மக்களுக்கு சொல்லக்கூடியவராக இருக்கிறாரோ, அந்த கருத்து எனக்கு உடன்பாடு இருக்கோ இல்லையோ, ஆனால் மக்கள்கிட்ட போய் பேசுறவராக இருக்காரு. அந்த தொடர்ச்சியாக இவர் அந்த ஏழை குழந்தைகளை படிக்க வைப்பதற்குமான சில ஒரு அறக்கட்டளை வரலாம் ஏற்படுத்தி செஞ்சிருக்காரு. இது போன்ற விஷயங்களில் அவர் நல்லவராக பேர் எடுப்பது என்பது வேறு. பொதுவாக நடித்தார், கோடிக்கணக்கில் சம்பாதித்தார் என்பதாக ஒதுங்கி விடாமல் இப்படி சில நற்பணிகளை செய்கிறார். ஆனால் மீண்டும் சொல்கிறேன், அரசியல் களத்திலும் இறங்க வேண்டும் என்றால் படங்களில் வேறு செய்திகளை அவர் சொல்லியாக வேண்டும். களத்தில் இறங்கி போராடியாகவும், அவன் படம் ஓடுதோ ஓடலையோ, இவர் தெருவில் இறங்கி ஒரு போராட்டத்துக்கு வராம அரசியல் தலைவா இனிமேல் வேற யாரும் பரிணமித்து விட முடியாது. கமல்ஹாசனுக்கு 1.35% தான். இவருக்கும் ரஜினிகாந்துக்கு உள்ள ஒரே வேறுபாடு, இவர் வெளிப்படையாக இல்லைன்னு சொல்லிட்டாரு, அவர் வெளிப்படையாக இன்னும் சொல்லலைங்கிறது மட்டும்தானா? இல்லை, அடிப்படையிலே கமலஹாசன் வந்து அவர் வந்து இந்த ஏரியாவில் வந்து ஒரு நான் கமிட்டல். அவர் இதுவரைக்கும் எந்த விதமான அரசியல் நிலைப்பாடு, அவருக்கு ஏகப்பட்ட அரசியல் நிலைப்பாடுகள் இருக்குது, ரொம்ப ரொம்ப கவனமாக பார்க்கணும். அவருக்கு வந்து அரசியல் நிலைப்பாடு நம்ம விமர்சனம் பண்ணக்கூடிய அளவுக்கான அரசியல் நிலைப்பாடுகள் கொண்டவர். கிட்டத்தட்ட எனக்கு வந்து ஒரு மாதிரி வந்து ஒரு முற்போக்காளராக தன்னை காட்டிக்கிட்டே இருக்கிற நேரத்திலேயே வந்து நிறைய ஒரு மாதிரி அதுக்கு எதிரான செயல்பாடுகள்லையும் தொடர்ந்து செயல்பட்டுக்கிட்டே இருக்கிறவர். அவர் படங்கள் பேசுகிற மொழியிலிருந்தே நம்மளால் வந்து அவருடைய கருத்து நிறைய விஷயங்களை நம்ம புரிஞ்சுக்கிற முடியும். ஏன்னா ஆனால் அவர் நிச்சயமாக அரசியல் களத்துக்கு வர்ற எந்த திட்டமும் இல்லாத ஒரு நடிகர். குஷ்புவுக்கு 0.49%. ஏற்கனவே அரசியல் இருக்கிறாங்க, இருந்தாலும் திரை உலகமே ஆண்களின் ஆதிக்கத்தில் தான் இருக்கிறது என்று சொல்வதை உண்மையோ அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு மக்கள் மத்தியிலையும் ஹீரோக்களை விரும்புறாங்க, ஹீரோயின்களை இன்னும் சரியா புரிஞ்சுக்கலையோன்னு தோணுது. சரி, இதுல இவர்களில் விருப்பமுள்ள சில பேருக்கு கூட நம்முடைய ஒவ்வொரு துளை வியர்வைக்கும் ஒரு பவுன் தங்க காசு கொடுத்தது இந்த தமிழகம் அல்லவா, இதற்கு நம்ம ஏதாவது செய்யணுமே, நம்ம பார்க்காத புகழா, பணமா, பேரா, இதை விட என்ன இருக்கு, எல்லாம் அனுபவிச்சாச்சு, இனி மக்களுக்காக செய்வோம் அப்படிங்கிற எண்ணத்தோட இவங்கள யாராவது இருக்கிறாங்க. இப்பொழுது நாம் பார்க்கக்கூடிய கேள்வி, சில சமூக நல இயக்கங்களும் சமூக ஆர்வலர்களும் முழு நேர அரசியலில் இறங்குகிறார்களே, உங்கள் பார்வை என்ன என்பது. நாம் கொடுத்திருந்த தெரிவுகள் ஆம், வரவேற்கிறேன், அவர்கள் வரட்டும் என்பது. அடுத்தது, ஏற்கனவே நிறைய கட்சிகள் இருக்கும் பொழுது புதியவர்களுக்கு என்ன அவசியம் என்பது. இதர கருத்துகள், கருத்து அற்றவர்கள் அல்லது கருத்து தெரிவிக்க விருப்பமற்றவர்கள். திரையில் முதலில் மண்டல வாரியாக முடிவுகளை பார்க்கிறீர்கள். தெற்கு மண்டலம், மேற்கு மண்டலம், மத்திய மண்டலம், வடக்கு மண்டலம் என்று அந்த அட்டவணை உங்களுக்கு திரையில் இப்பொழுது விரியும், நீங்கள் பார்த்துக் கொண்டிருங்கள். இதுல சமீப காலத்தில்
ஒரு சினிமா பிரபலங்கள் வருவதை விட இந்த சமூக ஆர்வலர்கள் இவர்களை போன்றவர்கள் அதிக அளவில் வந்திருக்கிறாங்க. இதுக்கு மாபெரும் துணிச்சல் வேணும். ஏன்னா சினிமா பிரபலங்கள் எப்படியும் ரீச் ஆயிடுறாங்க, அவங்களுக்கு அது பிளஸ்ஸா இருக்குது, அது அடித்தளமாக இருக்குது, மேலே கட்டமைக்கிறாங்க. இவர்களுக்கு ரீச்ன்றது ரொம்ப குறைவு தான். ஊடகங்கள் வாயிலாக அவர்கள் சொல்கின்ற கருத்துக்கள் இவர் நல்லவரா இருக்காரு, இவர் கட்சியும் வச்சிருக்காரோ அப்படின்னு அறியப்படுவதுதான் சின்ன வெளிச்சம் தான். அப்போ அந்த நம்பிக்கையை நம்ம எப்படி நீங்க பாக்குறீங்க? அது முதல்ல அடிப்படையில் வந்து அவங்களுக்கு ஒன்றும், ஏன்னா இவங்க முதல்ல சமூக நல ஊழியர்கள், அவங்க ஆக்சுவலாக செயல்தளத்தில் இருக்கிறவங்க, அவங்க வந்து அவங்களுடைய செயல்தளத்தை கொஞ்சம் நகர்த்தி வந்து அரசியல் களமாக மாற்றுறாங்க. அதுதான் விஷயம். என்ன சொல்லி கேட்டிங்கன்னா, மற்றபடிக்கு அவங்களுடைய ஏதாவது இது வந்து சினிமாக்காரவங்களோட இவங்க நம்ம ரெஃபர் பண்ண வேணான்னு தான் நினைப்பேன். ஏன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இவங்க வந்து இல்லைனாலும், இந்த அரசியல் இல்லைனாலும் இவங்க தொடர்ந்து வந்து அந்த தளங்களில் இயங்கிக்கிட்டு இருக்கவங்க தான். ஆனால் என்ன பிரச்சனைன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, வரவேற்கிறதுன்றதெல்லாம் நல்லா தான் இருக்குது. ஆனால் அந்த சமூக இவங்க பொது தளத்தில் அரசியல் தளத்தில் வந்து செயல்படுறதுல இருக்கிற சிரமத்தினுடைய சிக்கல் இருக்கு இல்லையா. நான் ரொம்ப குறிப்பாக அன்றைக்கும் சொன்னேன். என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ஆம் ஆத்மியில் நம்ம நண்பர்கள் உதயகுமார், ஞானி, பத்திரிகையாளர் ஞானி, கோவை சந்திரன் மாதிரி எல்லாரும் வந்து அந்த கட்சியில் வந்து இங்கே வந்த உடனே வந்து தேர்தல் களத்துக்கே போனாங்க. அந்த சிரமங்களை நீங்கள் சொல்றதுக்கு முன்னால அந்த வயது வாரியான முடிவுகளை நம்ம திரையில பார்த்துடலாம். வயது வாரியாக இதற்கான முடிவுகளை அட்டவணையாக நாம் பார்க்கிறோம். வரவேற்கிறேன், புதியவர்களுக்கு அவசியம் இல்லை, இதர கருத்துடையோர் இல்லை. 18 to 25 வயது வரை வரவேற்பவர்கள் 63.99%, 26 வயதிற்கு மேற்பட்டவர்கள் 64, அடுத்தது 58, அடுத்தது 56. பெரும்பாலோர் வரவேற்பதாக பாதிக்கு மேல் சதவீதத்தில் வரவேற்கிறார்கள். இதையே ஆண்கள் பெண்கள் என்று நாம் பிரித்து பார்க்கிறோம். அடுத்த பக்கத்தில் ஆண்களில் வரவேற்பவர்கள் 62.72%, பெண்கள் 60.57%. புதியவர்களுக்கு அவசியம் இல்லை, இருப்பவர்களே போதும் என்போர் 23, 22 என்ற அளவில் இருக்கிறார்கள். அடுத்த பக்கத்தில் மொத்த முடிவுகளை சதவீதங்களாக நாம் பார்க்கலாம். இப்ப நீங்க தொடர்ந்து சொல்லுங்க. அதுதான் இப்ப என்னன்னா, ஒரு சமூக நல ஊழியர் வந்து ஒரு அரசியல் கட்சிக்குள்ள வரும் பொழுது, அரசியல் கட்சி தளத்துல வந்து அவங்க ஏன் இவங்க எல்லாருமே கட்சியிலிருந்து வெளியில வந்துட்டாங்கன்றது தான் என்னுடைய முக்கியமான கேள்வி. அவங்க யாருக்கும் வந்து கருத்து ரீதியான எந்த விதமான முரண்பாடுகள் வழியாக அவங்க இதில் வெளியில வரல. அது இன்னைக்கு இது லஞ்ச லாவண்யத்தை ஒழிக்கணுன்றதுலையோ, இல்லாட்டி வந்து இங்கே ஒரு தூய ஆட்சி வேணுன்றதுலையோ, இல்லாட்டி ஒரு இது பண்ணணுன்றதுலையோ இவங்க யாருக்கும், உதயகுமாருக்கும் அவங்களுக்கும் யாருக்குமே கருத்து வேறுபாடு இல்லை. ஆனால் ஏன் கட்சியில் அவங்களால இயங்க முடியல? கட்சின்றது வேற ஒரு கட்டுப்பாட்டோடையும் வேற ஒரு செயல் திட்டங்களோடையும் வேற விதமான ஒரு அதை எப்படி சொல்றது, அது அவங்களாலே கட்சி நடத்த முடியுது. பச்சை தமிழகம் தொடங்கி இருக்கிறாங்க, ஒருங்கிணைப்பாளர்களா இருக்க முடியுது. அப்படின்னா அப்ப அது நல்லாவே நீங்க நல்லா எனக்கு பதில எளிமையாக்கிட்டீங்க. அப்படின்னா என்ன, உங்களுடைய தனிமனித ஆளுமைக்கும் ஒரு இதுக்குள்ள ஒரு இயக்கத்துக்குள்ளேயும் நீங்க இவ்வளவு பெரிய ஆளுமையாக ஒரு இயக்கத்துக்குள்ள போனீங்கன்னா அந்த இயக்கத்துக்குள்ள உங்களை ஒன்றிணைக்க முடியல. நீங்களா ஒரு இயக்கம் கண்டீங்கன்னாக்க உங்களுக்கு கீழே ஆளுமை இன்னும் கொஞ்சம் விட உங்களை விட ஆளுமை குறைவான நபர்களை உங்களுக்கு பின்னாடி உங்க தொண்டர்களா மாத்துறதுல உங்களுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனா நீங்க உங்க ஆளுமையை கொண்டு போய் இன்னொருத்தருக்கு கீழே பணிய வைக்கிறதுலையோ இல்லாட்டி அவங்களுக்கு பின்னாடி இயங்குறதுலையோ உங்களுக்கு பிரச்சனை இருக்கு. ஏன்னா கட்சியாக செயல்படும் பொழுது இந்த இயக்கம், அதாவது ஒரு மனிதன் வந்து கட்சிக்குள்ள போகும்போதே சில விஷயங்களை ஏதோ ஒரு தளத்துல வந்து காம்ப்ரமைஸ் பண்ணி, இல்லாட்டி அந்த ஒண்ணு நீங்க அதுக்கு அனுசரிச்சு போகணும், இல்லாட்டி அது உங்களுக்கு அனுசரிக்கணும். இப்ப பல நேரம் வந்து அதே நீங்க நினைக்கிறீங்க. சரி, இல்ல பழைய கேள்வியை விட்டுற வேண்டாம். அந்த நடிகர்கள் அதான் நமக்கு எல்லாம் கிடைச்சிருச்சு, அனுபவிச்சிட்டோம், மக்களுக்காக செய்வோம் அப்படின்னு நினைக்கிறவங்க இருக்காங்கன்னு நினைக்கிறீங்களா, இல்லைன்னு நினைக்கிறீங்களா? அது இருக்கிறார்கள் என்றுதான் நான் கண்டிப்பாக எல்லா துறையிலும் இருப்பது போலவே நடிப்பு துறையிலும் இருக்கிறார்கள். ஏன்னா அப்படி இருக்கணும்னு நம்ம விரும்புகிறோம். என்னன்னா யாரும் வரலாம் அரசியலுக்கு, இன்னும் சொல்லப்போனால் யார் எல்லோரும் அரசியலுக்கு வர வேண்டும்ங்கிறது தான் என்னுடைய சொந்த விருப்பம். என்னன்னா அப்படி அரசியலுக்கு வர்றதுக்கு முன்னாடி முதல்ல பிரச்சனைகளில் தலையிடுங்கள். ஏன்னா அரசியல் பிரச்சனை மட்டும் இல்லை, சமூக பிரச்சனை. நம்ம தமிழ்நாட்டில் எங்கே ஏதோ ஒரு இடத்துல ஒரு ஆணவ கொலை, கௌரவ கொலைங்கிற பேரில் அந்த சாதி ஆணவ கொலை நடந்ததுனாக்கா ஒரு கலைஞர் கருத்து சொல்ல வேண்டாமா? ஒரு எழுத்தாளர் கருத்து சொல்வது போல ஒரு வேறு துறையில் இருக்கிறவங்க சொல்ல வேண்டாமா? அது போல அப்படி எத்தனை பிரச்சனை எப்படி நான் எடுத்துக்காட்டு நேரம்லானால சுருக்கிக்கிறேன். அப்ப அத்தனை பிரச்சனை தலையிடுங்கள், பேசுங்கள், கருத்துக்களை சொல்லுங்கள். கேரளத்தில் சாத்தியமாகல,
ஒரு பெங்கால்ல சாத்தியம். அதுல அங்க வேற வேற அரசியல் முகாமில் இருக்கிறவங்க கூட ஒரு கருத்து சொல்றாங்க. அதனால அவரோட ஆதரவு தலை ஒன்றும் தளர்ந்துடல. வேற எதிர்கட்சிகள் ரசிக்கத்தான் செய்றாங்க திரைப்படத்தை. ஆக அதை ஏன் அந்த துணிச்சல் தமிழ்நாட்டில் வரல? இங்கு உள்ள கட்சிகள் கேரளத்துக்கு போய் பணம் கொடுக்க ஆரம்பிச்சிட்டதாக கேள்வி. அங்க மக்கள் ஜெயிக்கிறார்களா அல்லது தமிழக கட்சிகள் அங்க ஜெயிக்குதான்னு பார்க்கலாம். இதுல இந்த ஒரு கூடுதலா சொல்ல இந்த கேள்விக்கான விஷயம், இப்ப சமூக அமைப்புகள் கடந்த காலத்தை என்ன செஞ்சிருக்காங்கன்னா, அரசியலில் மீது மக்களுக்கு ஒரு அசூயை ஏற்படுத்திய வேலையை செஞ்சுட்டு வந்திருக்கிறாங்க. கடந்த காலத்துல சொல்றேன். அப்படிப்பட்ட சமூக அமைப்புகள் அரசியல் அக்கறையோடும் வெளிவர வேண்டும், வளர வேண்டும் என்பதுதான் என்னுடைய எதிர்பார்ப்பு. அப்படி இன்றைக்கு மக்களே அதை விரும்புகிறார்கள் என்பதுதான். ஒரு மாற்றத்தை நிச்சயமாக விரும்புகிறார்கள். கட்சிகளை கொஞ்சம் வெறுக்கிறாங்கன்றது இதுல மறைந்திருக்கிற உண்மையா? அப்படி இல்ல, நிச்சயமா. அதாவது இன்றைக்கு அவர் பார்க்கிற கட்சிகள், திரும்ப திரும்ப ஆட்சிக்கு இருந்தவர்கள், பிறகு ஆட்சியிலிருந்து வெளியே போனவர்கள், இவர்கள் செய்த தவறுகளால் ஏற்பட்ட அந்த மன வெறுப்பு இருக்கு பாருங்க, அது ஒரு மாற்றம் தேவை என்ற எதிர்பார்ப்பு இவர்கள் கொடுத்திருக்கிறது. எனவே இப்படி எதிர்பார்க்கிறார்கள். ஆனா அதே நேரத்தில் இருப்பதற்குள் ஒரு மாற்று யார், மக்களுக்காக சேர்ந்து செயல்படுவர்கள் யார் என்பதையும் வைத்து அவர் முடிவு வருவார்கள். ஒரு இப்படி சமூக இயக்கங்கள், சமூக அக்கறையாளர்கள் அரசியலுக்கு வந்தால் வரவேற்பார்கள். வரலங்கிற போது இருப்பதில் அந்த அக்கறையை வெளிப்படுத்துவது யார் என்பதை மக்கள் அடையாளம் காண வேண்டும், ஆதரவளிக்க வேண்டும். அடுத்ததாக இந்த லோகாயுத விஷயத்தை பத்தி பேசிடலான்னு திருமண பந்தத்தில் சொல்ற மாதிரி பணம் கொடுக்கப்படுகிறது என்ற குற்றச்சாட்டு குறித்து நம்ம பேசலாம். வாக்காளர்களை கவர பணம் கொடுக்கப்படுகிறது என்கிற குற்றச்சாட்டு குறித்து உங்கள் பார்வை என்ன மக்களே? இது நாம் கேட்டிருந்தது. கொடுத்திருந்த தெரிவுகள் ஆம், இரண்டாவது இல்லை நான் அப்படி நம்பவில்லை, தருகிறார்கள் என்பதையே நம்பவில்லை என்று கூட சொல்லியிருக்கிறார்கள். பிற கருத்துடையவர்கள், கருத்தற்றவர்கள். இவற்றை தெற்கு மேற்கு மத்திய வடக்கு என்று 4 மண்டல வாரியாக அட்டவணையையும், அதன் பிறகு வயது வாரியாக உள்ள அட்டவணையையும், பிறகு பாலின வாரியாக உள்ள அட்டவணைகளையும் நாம் அடுத்தடுத்து தொடர்ந்து பார்க்கிறோம். இறுதியில் ஒட்டுமொத்த சதவீதத்தையும் நாம் திரையில் பார்க்கிறோம். இதுல திருக்குமரேசன் 73, 76, 72, 73, 68. கைப்புண்ணுக்கு கண்ணாடி தேவையில்லை, இவ்வளவு பேர் சொல்றாங்க. அது புரிஞ்சுக்க முடியுது. இந்த 9%, 16%, 8%, 14% அதை நம்பலன்னு சொல்லியிருக்காங்களே, இவங்கெல்லாம் யாரு? அந்த 12 கிட்டத்தட்ட 12%. அதுல ஒரு கணிசமானவங்க உண்மையிலேயே நம்பாதவங்களா இருக்கலாம். ஏன்னா அப்படிலாம் சாத்தியம் இல்லை, அப்படிலாம் ஏமாந்துருவோமான்ட்டு. அல்லது கண்டிப்பாக இப்படி பணப்பட்டுவாடா செய்கின்ற அரசியல் இயக்கங்களோடு சம்பந்தப்பட்டவர்களாகத்தான் இருப்பார்கள்னு நான் நினைக்கிறேன். இன்னும் சொல்ல போனால் அது ஏதோ ஒரு வகையில் அந்த பணப்பட்டுவாடா செய்கிறவர்களாக கூட இருப்பார்கள். எனவே தங்களையும் காட்டிக் கொடுக்க வேண்டாம், எதிரியும் காட்டிக் கொடுக்க வேண்டாம் என்று ஒரு நீதியை கடைபிடித்து இப்படி கருத்து சொல்லியிருக்காரு. நான் நேற்று கேட்டேன். இந்த ஆமாம் சொல்றவங்க 76, 72, 73, 68 இவ்வளவு சதவீதம் இருக்கு. இது அந்த நெட்வொர்க்கினுடைய பலத்தை உணர்த்துது. எவ்வளவு பெர்ஃபெக்ட்டா கொண்டு போய் சேர்த்திருக்காங்கன்றது தானே உணர்த்துது. இது ஒரு ஆளுங்கட்சியோ எதிர்கட்சியோ இதை மட்டும் கொண்டு போய் சேர்க்க முடியுது, அப்படித்தானே? அதாவது ஒரு ஊரறிந்த உண்மை. என்ன இன்னும் சொல்ல போனா உலகறிந்த உண்மை. ஏன் உலகறிந்த உண்மை என்று சொல்கிறேன் என்றால், இந்த இந்தியாவில் தேர்தல்களில் பணப்பட்டுவாடா பணப்புழக்கம் குறித்து அமெரிக்க தூதரம், குறிப்பா தமிழ்நாட்டில் 2-3 ஃபார்முலா வச்சு பாருங்க. திருமங்கலம் ஃபார்முலா, சங்கரங்கோயில் ஃபார்முலான்ட்டு அடுத்தடுத்து சில ஃபார்முலாக்கள் நிறைவேறிய பிறகு கடைசி ஆர்கே நகர் ஃபார்முலா வரைக்கும் சொல்லுவோமே. இந்த ஆனா அப்பவே சொல்கிறேன், அமெரிக்க தூதரகத்துடைய சென்னை அலுவலகம் ஒரு சர்வே நடத்தியது. அந்த சர்வே அடிப்படையில் அரசியல் தலைவர்களை சந்தித்து ஒரு நேர்காணல் நடத்தியது. அந்த நேர்காணல் அவர் எல்லாரும், ஏன்னா இதுக்காகத்தான் செய்யறாங்கன்னு அவங்க தெரியாமலே பேசிட்டாங்க. ஆமா நாங்க பணம் கொடுக்கறோம் தான், வேற வழி இல்ல, நம்ம மக்கள் அப்படித்தான் இது பண்றாங்க. இத்தனை எங்க தொழில் ஆச்சரியமா இருக்கு. வழக்கமா நீங்க இப்படி பணம் கொடுக்கறதுக்கு அமெரிக்கா தான் காரணம் இல்ல சொல்லுவீங்க. அமெரிக்காவுக்கு தகவல் அனுப்பியிருக்கிறாங்க அவங்க. அங்க அமெரிக்காவில் அவங்க அதிகாரப்பூர்வமாக அமெரிக்க தூதரத்தினுடைய அறிக்கையாக அங்க பதிவாயிருக்கிறது. உலக பத்திரிகைலாம் வெளியாச்சு. ஆக இப்ப உலகறிந்த உண்மையாக மாறிவிட்ட பிறகு இதை மறைக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. இது என்ன விஷயம் என்றால், இது நாம் கவலைப்பட வேண்டிய விஷயம். ஒரு ஜனநாயகம் இங்கே மாசுபடுத்தப்படுகிறது. ஜனநாயக ரீதியாக அரசியல் உணர்வு என்பது அங்கே அசிங்கப்படுத்தப்படுகிறது என்பதுதான் என்னுடைய கவலை. எனக்கு அது உண்மைதான். அது இவ்வளவு பேர் ஒத்துக்கிட்ட ஒரு விஷயத்த நம்ம ஒத்துக்கிட்டன்றதை விட ஆமான்னு சொல்ற விஷயத்த நம்ம மறுக்கிறதுக்கு ஒண்ணுமே இல்லை. ஆனா நான் மறுபடியும் வலியுறுத்தி சொல்ல விரும்புறது ஒன்னே ஒண்ணுதான். இந்த பணம் இந்த அரசு, ஏற்கனவே இருக்கிற அரசு தொடர்றதுக்கான எந்த சூழ்நிலையும் இங்க உருவாக்கல. ஒவ்வொரு முறையும் மாற்றம் நடந்துகிட்டே இருக்கு. பணத்தை கொடுத்தாலும் வெற்றி உறுதி இல்லை. ஏன்னா அரசியல் கட்சிகள், ஆளுங்கட்சி அள்ளி கொடுக்கறதும் எதிர்கட்சி பணத்தை கொடுத்தா வெற்றி உறுதி இல்லை, ஒத்துக்கிறேன். பணம் கொடுக்கலைன்னா தோல்வி உறுதியா? அதை நீங்க சொல்லுங்க. இல்ல அதுவுமே இல்லைன்னு தான் நான் சொல்றேன். ஏன்னா எதுக்காக கேட்டீங்கன்னா, அப்படி கொடுக்கலன்றதுனால தோத்ததாக நம்ம கணக்கில் எடுத்துக்கிற முடியாது. ஏன்னு கேட்டீங்கன்னா, கொடுத்து நான் ஒரு இந்த 20 வருஷ தேர்தல் அரசியல நேரடியாக நம்ம கண்கூடா பத்திரிகையாளராக பார்த்த அளவுல சொல்றேன். எல்லா ஆட்சி காலத்திலையும்
கொடுக்கறது 2 பேரும் கொடுக்கறதுன்றதோ இல்லாட்டி கொடுக்கும்போது அவங்க கொடுக்கறதுக்கும் சமமே இல்லாமல் கொடுக்கறதுன்றதோ நடந்துக்கிட்டே தான் இருக்கு. ஆனால் முடிவுகள் வந்து மக்கள் வந்து என்ன முடிவு பண்ணுறாங்களோ அது கன்னியாகுமரியிலேருந்து தர்மபுரி வரைக்கும் ஒரே மாதிரி அடிக்கிறான். அதை நீங்கள் வந்து நம்ம பாசிட்டிவாக தானே பார்க்கணும். காரணம் பணம் கொடுக்கறதுன்றது இவங்க ஏதோ ஒன்று கொடுத்துட்டு போகிறாங்கன்னு தான் நான் தான் சொல்லுவேன். ஏன்னா அவங்களே அரசியல் கட்சி தலைவர்களே சொல்லும்போது அவங்க கொடுப்பாங்க, வாங்கிக்கங்க, எங்களுக்கு ஓட்டு போடுங்கன்னு சொல்லும்போது இருக்கிற நம்பிக்கை தான். ஏன்னா அண்ணாவே அந்த காலத்தில் அதை சொன்னாருன்றது தான் ரொம்ப முக்கியமான விஷயம். காங்கிரஸ் கட்சி ஆரம்பிச்சு விட்ட விஷயம் தான் இது. ஆனால் எந்த காரணத்தை முன்னிட்டும் இதுல நீங்க சொல்ல விரும்புறது என்ன சார்? இது பணம் கொடுக்கறது அவங்க ஏத்துக்கிட்ட மாதிரியும் தெரியுது. இப்போ குடிக்கிறவங்க அத்தனை பேர் அதை ஏத்துக்கிட்டவங்க இல்ல, எதிர்க்கிறவங்க கூட அதுல இருப்பாங்க. இந்த 73% நாங்க வாங்கிக்கிட்டோங்க ஆனா இது தப்புங்கன்னு சொல்றவங்க கூட இருப்பாங்க. மட்டும் நீங்க சொல்ற அறிவுரை என்ன? அறிவுரை என்ன? இது இப்ப அந்த கேள்வியே கடைசியா நீங்க அந்த கேள்விங்கிறது வாக்காளரை கவர பணம் கொடுப்பது என்ற குற்றச்சாட்டு குறித்து உங்களுக்கு அப்போ மக்கள்கிட்டையும் கேட்டுக்கிறீங்க. இதுல என்னுடைய கருத்து என்னன்னா, இது இன்னொரு இது வந்து ஒரு பெரிய பிரச்சனையாங்கிற மாதிரி ஏதோ ஒரு கேள்வி கேட்டிருந்தீங்கன்னு நினைக்கிறேன். அதாவது அது வந்து மிகப்பெரிய சவாலாக அரசியல் கட்சிகளுக்கு நீங்க கேட்டிருந்த கேள்வி என்னன்னா, இது ஒரு முக்கியமான காரணியான்னு கேட்டிருந்திருக்கிறீங்க போல இருக்கு. ஆமா ஆமா. ஆனா இது மிகப்பெரிய சவாலாக ஜனநாயக இயக்கங்களுக்கு மிகப்பெரிய சவாலாக வந்திருக்கிறது உண்மை. அப்ப அந்த அட்டவணைகள் நம்ம பார்த்துட்டு அதை நம்ம பேசிடலாம். தமிழக அரசியலில் பணபலம் முக்கியமான காரணியாக இருப்பதாக நினைக்கிறீர்களா? மண்டல வாரியான முடிவுகளை பார்க்கிறோம். ஆம், இல்லை, இதர கருத்து கூற விரும்பவில்லை என்று 4 தெரிவுகளை கொடுத்திருந்தோம். ஆம், பணபலம் முக்கியமான காரணிதான் என்று சொல்வோர் எண்ணிக்கை தான் அதிகமாக இருக்கிறது, அபரிமிதமாக 80, 78, 80, 77 என்று இருக்கிறது. இதையே நாம் வயது வாரியாகவும் பாலின வாரியாகவும் பிறகு மொத்தமாகவும் அட்டவணைகளாக நாம் தொடர்ந்து பார்க்கிறோம். சரி, இப்ப பணம் கொடுக்கிறதுன்ற ஒரு அம்சத்தை பார்த்தோம். அதை உள்ளடக்கிய இன்னும் தேர்தல் செலவுகளுக்கு பணம், இலவசங்களை கொடுக்க வேண்டும் என்று இப்பொழுதே கொடுக்க வேண்டும் என்றால் அதற்கு ஒரு வகையான பணபலம், இப்படி எல்லாவற்றிற்குமே பணபலம் தேவைப்படுது. அந்த ஒட்டுமொத்த பணபலத்தை பத்தி தான் நம்ம இதுல பேசுறோம். ஆமாங்க, பணம் இல்லைன்னா இந்த காலத்துல தேர்தல் லெவல் பிளேயிங்க இல்லைன்ற முடிவு தான் இதுல தெரியுதா? ஆமா, அதாவது நான் ஏற்கனவே சொன்னது போல இது காரணி என்பதை ஒரு பெரிய சவாலாக பிரச்சனையாக இருக்கிறதுங்கிறது உண்மை. என்னன்னா, மாற்று சிந்தனைகளை கொண்டு செல்வதற்கு இது ஒரு பெரிய வேக தடையாக வந்து நிற்கிறது. அது மட்டும் இல்லாம ஊழல் செய்வதற்கு யாராக இருந்தாலும் சரி, ஊழல் செய்வதற்கு உரிமம் கொடுப்பது போல மக்களே கொடுக்கிற உரிமமாக அது மாறி விடுகிறது. ஏனென்றால் நல்லா தெரியும், இவர்கள் எந்த மக்களிடம் சென்று உண்டியல் கொடுக்குவதில்லை, எங்களுக்கு நிதிதாரங்கள் என்றெல்லாம் கேட்பது இல்லை. அப்படி எதுவுமே அப்படி கேட்கிற கட்சிகளை இயக்கங்களை இவர்கள் திரும்ப இன்னும் தகரம் கண்டுபிடிக்க முடியாது, உண்டியல் கண்டுபிடித்து என்று இன்றைக்கும் கேலி பேசுகள் இருக்கிறார்கள். அவர்கள் இப்படிலாம் பணம் பட்டுவாடா செய்வதில்லை, டீ குடிச்சுக்கிட்டு அவங்க தேர்தல் பணி செய்துக்கிட்டுலாம் இருக்கிறாங்க. ஆனால் இவர்கள் இப்படி கோடிக்கணக்கில் இதற்காக செலவழிக்க முடிகிறது என்றால் அந்த பணம் எங்கிருந்து வந்தது என்ற கேள்வியை வாக்காளர் யோசிக்க வேண்டாமா? அப்படி என்றால் இதற்கு உரிமம் கொடுத்து விட்டால் பிறகு போட்ட முதலீட்டை திரும்ப பெறுவதற்கு பல மடங்காக பெருக்குவதற்கு அதிகாரம் கையில் எடுத்தால் அனைத்தையும் செய்வார்கள் என்கிற ஒரு எச்சரிக்கை இவர்களுக்கு வர வேண்டாம். கம்யூனிஸ்டுகள் கூட்டணி வச்சு ஜெயித்த தொகுதிகளில் எல்லாம் என்ன நடந்திருக்குன்ற ஒரு சந்தேகம் வருது. உங்க பார்வை என்ன? மார்க்சிஸ்டுகள் வந்து கூட நிற்கும் போது அங்க வந்து மற்ற திராவிட கட்சிகள் அவங்களுக்காக காசு கொடுத்தாங்கன்றதுதான் உண்மை. அதுல ஒன்றும் ரகசியம் கிடையாது. இவங்க வாங்கி கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா மார்க்சிஸ்டுகள் வந்து அவங்க வாங்கி டிஸ்ட்ரிபியூட் பண்ண மாட்டாங்க. அங்க இருக்கிற ஏன்னா 2 காரியம் என்னன்னு கேட்டீங்கன்னா தெரிஞ்சிருக்குமே. எனக்கு தெரியுமே சார், நான் களத்திலேயே பார்த்துருக்கேன். நான் என்ன சொல்றேன்னா, அவங்களே அவங்க தொகுதிக்கு ஏன்னா சார் இன்னொன்னு சொல்றேன், இந்த தேர்தலில் பணம் கொடுக்கறதுன்ற நடைமுறையில் இன்னொரு முக்கியமான ஒரு காரியம் இருக்கு. ஒரு பஞ்சாயத்து பிரசிடென்ட், அதாவது நம்ம எல்லாரும் நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் அந்த 234 எம்எல்ஏவோட முடிஞ்சு போச்சுன்னு நம்ம நினைக்கிறோம். இல்லை, இன்னும் ஒரு 12 மாநகராட்சி தேர்தல் இருக்கு, ஒரு 90 நகராட்சிகள் இருக்குது, ஒரு 180 யூனியன் இருக்கு, அதுக்கப்புறம் வந்து பேரூராட்சிகள் இருக்குது, பிரசிடென்ட் அதாவது கிராம பஞ்சாயத்து இருக்கு. இதுல எல்லாத்துக்குமான எலெக்ஷன் பணம் சார். இது நீங்க வந்து அவன் வந்து அந்த கிராம பஞ்சாயத்துல எலெக்ஷன்ல நாளைக்கு நிக்க போறேன்னு தீர்மானிச்சிருக்கான் பாத்தீங்களா, அவன் பொறுப்பு எடுத்து இந்த பணத்தை டிஸ்ட்ரிபியூட் பண்ணிட்டு இருப்பான். ஏன்னு சொல்லி கேட்டீங்கன்னாக்கா அவனுக்கு வேண்டிய ஆளுக்கெல்லாம் இந்த டைம்ல இந்த பணத்தை கொண்டு போய் சேர்த்துக்கிட்டு இருப்பான். 99% பிடிபடவே மாட்டேங்கிறாங்களே. அதான் சார், ஏன்னா கொடுக்கும்போது பக்கத்திலேயே வந்து எல்லா கட்சிக்காரங்களும் நிப்பாங்க. இப்போ நேர்மையாளர்கள்னா நேர்மையாளர்கள் 99.99% பேரு பணபலம் இல்லாதவங்களா தான் இருக்க முடியும். அவங்களுக்கு இந்த 25-28 லட்சம் கூட செலவழிக்கிறது கூட பெரிய காரியமா தான் இருக்கும். அப்ப என்ன சொல்ல வருது இந்த தேர்தல் அமைப்பு? நேர்மையாளர்களே அன்னைக்குதான் நேற்று அதனால தான் பேசிட்டு தேர்தல் ஒரு பெரிய மாற்றங்களை கொண்டாடலன்னு வைங்களேன். இந்த பணபலத்துக்கு எதிராக எதுவுமே செய்ய முடியாது.
நிறைவா அதாவது அடிப்படையான சிந்தனை மாற்றத்திற்கும் அரசியல் இயக்கங்கள் ஜனநாயக இயக்கங்கள் போராட வேண்டும். மக்கள்கிட்ட இந்த செய்தியை திரும்ப திரும்ப சொல்ல வேண்டும். தேர்தல் நேரத்தில் மட்டும் பேசுகிற விஷயமாக இல்லாமல் அடிப்படையான ஜனநாயக மாண்பை பாதுகாக்கின்ற அந்த சிந்தனையை வளர்ப்பதற்கான பிரச்சார இயக்கங்கள் வலுப்பெற வேண்டும். அப்ப இந்த செலவு விஷயங்களை எப்படி ஒருத்தர் கவனிச்சுக்கணும்னு நினைக்கிறீங்க? அதான் சொல்றேன். நான் தேர்தலை நடைமுறையாக தேர்தல் கமிஷனே தேர்தல் நடத்துறதுன்றது மட்டும் இல்லாம அந்த பிரச்சாரம் தொடங்கி அந்த 20 நாள் நடைமுறைகள் எல்லாத்தையுமே அவங்க கண்ட்ரோல்லே நடத்தினான். ஆளுக்கு ஒரு வண்டி தான். நான் ஊருக்கு மேடை போடுவோம், நீங்க அங்கதான் பேசணும். ஏன்னா நீங்க என்ன கொடுக்கணுமோ அதெல்லாத்தையும் அந்த போர்டுல இருந்து எல்லாத்தையும் நாங்களே கொடுப்போம். நீங்க இந்த 28 லட்சமா 18 லட்சமோ நீ ஒன்னால முடிஞ்ச தொகையை கட்டிடு. 28 லட்சம்ன்றது அனுமதிக்கப்பட்டது. இல்லாட்டி எல்லாருக்கும் ஒரு தொகையை வாங்கி எலெக்ஷன் கமிஷனே அபிஷியலாகவே எல்லா கேம்பெயினையும் நடத்துதுன்னு வைங்கலாம். ஏன்னா ஓரளவுக்கு இந்த பெரிய அந்த உபரி செலவுகள், ஏன்னா நடுவில் ஒரு சின்ன நல்ல விஷயம் நடந்தது. என்னன்னு கேட்டீங்கன்னா தேர்தல் கமிஷன் இந்த ஊர்வலங்கள் எல்லாம் கட்டுப்படுத்தினாங்க. இல்லாட்டி கடைசி நாள் ஊர்வலம் நடத்துறேன்னு ஊரை கூட்டி பயங்கர நஷ்டப்படுத்திடுவாங்க. அதெல்லாம் நின்று இருக்கு. அது மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா நடைமுறையில இந்த மாதிரி தேர்தல் நிகழ்வு ஒரு கருத்து சொல்ல விரும்புறேன். அது என்னன்னா ஒரு கருத்து இடையில வந்தது, அதனால அதை பகிர்ந்து கொள்வது நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். தேர்தல் ஆணையமே தேர்தலை முறைப்படி நடத்துதுங்கிற இந்த கோரிக்கை அந்த ஆலோசனை சேர்த்து தேர்தல் ஆணையமே வேட்பாளர்களுக்கான பணத்தை கொடுத்து விட வேண்டும். அது அரசாங்கமே கொடுக்கிற பணம். அது அந்த பணத்தை வைத்துக் கொண்டுதான் அந்த பணத்திற்குள் தான் செலவழிக்க வேண்டிய சிஸ்டத்தை கொண்டு வந்தா என்னன்னு ஒரு வாதம் வந்தது. ஆனால் சரியான ஏற்பாடு என்னவாக இருக்கும்? அரசாங்கம் பணமாகலாம் கொடுக்க வேண்டாம், மெட்டீரியல்ஸ் கொடுக்கட்டும். ஏன்னா வேட்பாளர்களுக்கு போஸ்டர் அடிப்பதற்கும் மற்ற எத்தனையோ விஷயங்களுக்குமான பொருள்கள், அந்த பொருட்களை வழங்கலாம். அதை விட அனைத்து வேட்பாளர்களும் பிரச்சாரம் செய்வதற்கான அந்த களம் இருக்கு பாருங்க. நீங்க சொன்னீங்க லெவல் பிளேயிங் ஃபீல்டுன்னு சொல்லி, அந்த சம வாய்ப்பு என்பதை ஊடகங்கள் அத்தனை, தனியார் ஊடகமா இருந்தாலும் சரி, அரசு துறை ஊடகமா இருந்தாலும் சம வாய்ப்பு என்பதை உறுதிப்படுத்தட்டும். ஆனா மாற்று சிந்தனைகள் இன்னைக்கு சமூக ஊடகங்கள் வழியா எத்தனையோ கருத்துகள் பரவிட்டு தான் இருக்கு. இது எப்படிப்பட்ட மாற்று சிந்தனைகள், மாற்று அணுகுமுறைகளுக்கான ஏற்பாடுகளை தேர்தல் ஆணையம் ஆலோசிக்கட்டும். முதல்ல அரசியல் அதை பற்றிலாம் பேசட்டும். இருக்கிற போஸ்டர்களை கிழிக்கிறதுக்கும் வெள்ளையடிக்கிறதுக்குமே தேர்தல் ஆணையத்திற்கு ரொம்ப செலவாகுது. சரி, உங்களுடைய பங்களிப்புக்கு ரொம்ப நன்றி. சுவையாகவும் அதே நேரத்தில் ஆரோக்கியமான கருத்துக்கள் மக்களை சென்றடைந்ததுன்னு நம்புறேன். நல்லது நடக்கட்டும். ரொம்ப நன்றி. மக்கள் மனதில் 2016 நிகழ்ச்சியில் அடுத்த கேள்வியோடு திங்களன்று சந்திக்கலாம். வணக்கம்.